வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 71. இரத்த சர்க்கரையை சமநிலையில் வைத்து கொள்வது எப்படி? இதாங்க இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 71 நம்ம பார்க்குறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ், இரத்த சர்க்கரை அல்லது நீரிழிவு நோய் அப்படிங்கிறது உலகம் பூரா மெஜாரிட்டி பாப்புலேஷனுக்கு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு வாழ்க்கை முறை மாற்றத்தில் நிறைய எக்ஸசைஸ் இல்லாமல் செடண்டரி லைஃப் ஸ்டைலு, நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, தென் ஆயிலி ஐட்டம், அப்புறம் உடல் உழைப்பு இல்லாமை, இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வந்துருச்சு. எஸ்பெஷலி இந்தியா மாதிரி நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 80% டயபெட்டிஸுக்கு உள்ளாகக்கூடிய கண்டிஷன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா வாழ்க்கை முறையில் ஒரு சரியான கரெக்டான மெத்தடை ஃபாலோ பண்ணாமல் இடையில் வந்த இந்த 50 வருஷத்தில் நிறைய சேஞ்சஸ், வாழ்க்கை முறையில் மாற்றம் ஏற்பட்டு அது மனிதர்களை பழைய நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு விலகி, இயற்கையை விட்டு விலகி, நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சொஃபஸ்டிகேஷன், அப்புறம் ஒரு பவுண்ட்ரி, அந்த பவுண்ட்ரிக்குள்ளேயே வாழ்ந்த வாழ்க்கையினுடைய விளைவு தான் இந்த இரத்த சர்க்கரை. சரி, இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இரத்த சர்க்கரை வராமல் பாதுகாப்பது எப்படி, வந்துட்டாலும் சமநிலையில் வைத்துக்கொள்வது எப்படி. அது நம்ம வாழ்க்கை முறை மாற்றத்தில் தான் அதோடைய சான்சஸ் அதிகம். நம்ம எப்படி வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கையில் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக மாற்றும் போது தான் அது சாத்தியப்படும். நம்ம இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 71 பார்க்குறோம். 70 சீரீஸ் நம்ம நலம், அரண், சூழல், மாமுக தமிழ் சேனலில், யூடியூப்பில், ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. யூடியூப் வீடியோஸ்லேயும் அந்த 70 வீடியோஸும் இருக்குது. ஸோ இப்போ 71 பார்க்க போகிறது தான் இரத்த சர்க்கரையை சமநிலையில் வைத்து கொள்வது எப்படி, வராமல் தடுப்பதும் எப்படின்ட்டு. ஸோ இந்த எல்லாமே நம்ம ஆரோக்கிய பழக்க வழக்கங்களாக எப்படி மாற்றும் போது அது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு 80, 90, 120 வயசு வரைக்கும் எப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு வியாதியும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறது அப்படிங்கிறத பழக்க வழக்கங்கள் மூலமாக மாற்றி கொண்டு வர்றது தான் இந்த சீரீஸுடைய முழு நோக்கம். அதுதாங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை. ஸோ நம்ம இரத்த சர்க்கரை அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா உடல் உழைப்பை அதிகமாக இல்லாமல் நம்ம குளுக்கோஸ் கலோரியாக நம்ம செலவு பண்ணாமல் நம்ம உடம்புலையே இரத்தத்தில் கலந்துறதுனால வரக்கூடியது ஒன்று. அதை தாண்டி நம்ம இருக்கக்கூடிய குளுக்கோஸுக்கு தகுந்த மாதிரி இன்சுலின் சுரக்காமல் கம்மியாக சுரந்து அதனால் இரத்த சர்க்கரை, அதாவது குளுக்கோஸ் லெவல் அதிகமாயிட்டு அதுதான் பிளட் சுகர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கலோரியாக நம்ம எரிக்கலை, சக்தியாக நம்ம அதை மாற்றலை, சாப்பிட்ட சாப்பாட்டை சக்தியாக மாற்றாத நாள் வந்த விளைவு தான் இந்த விளைவு. இந்த 50 வருஷங்களில் தான் இது ஜாஸ்தி. இதுக்கு காரணம் இந்த வாழ்க்கை முறை மாற்றம். நம்ம காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நம்ம சரியான விஷயங்களை இயற்கையோடு இயைந்து நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அதிகமாக இருக்குது, ஆனால் வேலைகள் குறைவாக இருக்கிறதுனால அந்த தங்கக்கூடிய குளுக்கோஸ் ஆனது இரத்தத்தில் கலந்துருது. அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி இன்சுலின் சுரக்காமல் போயிடுது. அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, என்னென்ன பழக்க வழக்கங்களை நம்ம செய்துக்கிட்டால் குளுக்கோஸ் சரியான விதத்தில் இருக்கும், அதாவது பிளட் சுகர் சரியான விதத்தில் இருக்கும்,
அதே நேரத்தில் வந்து நம்மளுடைய இரத்த சர்க்கரை வராமலும் நம்ம பாதுகாத்துக்க முடியும். நம்ம ரெகுலராக நம்ம உடலை மூமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அசைவு கொடுத்து கொண்டே இருக்கணும். காலையில் நம்ம ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஒரு நல்ல வாக் போகணும். அட்லீஸ்ட் வந்து மினிமம் ஒரு 5,000 to 6,000 ஸ்டெப்ஸு நடக்கணும். மேக்ஸிமம் 10,000 அடிகள் நடக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது நடந்தது எவ்வளோ தூரம் நல்லதுன்னா, உங்களுடைய குளுக்கோஸை கலோரியாக மாற்றி அதை வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது உதவும். உடலையும் மனதையும் சரியான விதத்தில் வைத்திருக்கிறதுக்கு இந்த நடைப்பயிற்சி உதவும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து அதிகமாக ஹெவியாக இல்லாமல் புரோட்டீன் கலந்ததாக மாற்றணும். இப்போ நம்ம இட்லி, தோசை இந்த மாதிரியெல்லாம் வந்து அதிகமாக கார்போஹைட்ரேட் தான் சாப்பிட்றோம். நம்ம கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்தோம்னா அந்த அளவுக்கு வேலை பளு இருக்கணும். காலையில் இந்த மூட்டை தூக்கிறவங்க அல்லது வந்து நிறைய ஃபிசிக்கல் வேலைகள் அதிகமாக செய்யக்கூடியவங்களுக்கு நிறையா பொங்கல், இட்லி, தோசை இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆஃபீஸில் போய் நம்ம வந்து ஒரு சிஸ்டம் பேஸ்டு ஒர்க்கு அல்லது வீட்டில் தான் இருக்காங்க அல்லது ஒரு சின்ன சின்ன வேலைகள் தான் செய்வாங்க, பெரிய வேலைகள் இல்லை அப்படிங்கிறவங்க புரோட்டீன் டயட்டு அதிகமாக எடுத்துக்கணும். அப்புறம் பழங்கள், கொஞ்சம் பழங்களும் புரோட்டீன் எக்கு அல்லது ஏதாவது ஒரு லைட்டான உணவுகள். நீங்கள் சொல்லப்போனால் இட்லி கூட ரொம்ப குறைவாக எடுத்துகிட்டு அதோட ஒரு எக் எடுத்துக்கலாம் அல்லது சம் ஃப்ரூட்ஸ். இதுதான் வந்து அதாவது வந்து பெரிய லெவலில் நம்ம சுகரை ஏற்றாமல் பார்த்துக்கும். அப்புறம் இந்த புரோட்டீன் ஃப்ரூட்ஸ் இருக்கக்கூடிய உணவாக காலையில் எடுத்துகிட்டு இட்லி எடுக்கிறீங்களா, 4 இட்லி எடுக்கிற இடத்துல 2 இட்லி, 4 தோசை எடுக்கிறீங்களா 2 தோசை. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு எக்கோ கொஞ்சம் ஃப்ரூட்ஸோ எடுத்துக்கணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியை மூமெண்ட்லேயே வச்சிட்ருக்கணும். எப்போவுமே சாப்பிட்டதுக்கப்புறம் அதிகமாக படுக்கிறதோ உட்காரதோ கூடாதுங்க. சாப்பிட்டதும் கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 minutes நடக்கணும். ஏன்னா அப்படி நடக்கும்போது நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த சுகரானது அது வந்து ரத்தத்தில் போய் இம்மிடியேட்டாக கலக்காமல் அது கலோரியாக எரிக்கப்பட்டு விட்டுரும். கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணி ஏதாவது வேலை செய்கிறது, நடக்கிறது ஒரு 10 to 15 minutes பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுடைய பிளட் சுகரை ஏற்றாமையும் பண்ணும். அதே நேரத்தில் பாடியை வந்து எப்போவுமே பிரிஸ்காக வச்சுருக்க உதவும். மதியம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டில் செய்யக்கூடிய தப்பு எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்றா சப்பாத்தியும் நம்ம ரைஸும் நிறையா எடுத்துக்கிட்டு மற்றதையெல்லாம் அவாய்ட் பண்ணிடும். இதுதான் பிளட் சுகர் ஏறுறதுக்கு அதிகமாகுது. அது சப்பாத்தியாக இருந்தாலும் கோதுமையில் செய்ததாக இருந்தாலும் ரைஸாக இருந்தாலும் ரெண்டுமே இரத்த சர்க்கரையை அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ ரெண்டுமே 80% உங்களுக்கு இரத்த சர்க்கரையை உண்டாக்கும். அதனால் ஒன்றா சப்பாத்தி எடுத்துக்கோங்க, ரைஸ் எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் ரைஸாக இருந்தாலும் சப்பாத்தியாக இருந்தாலும் ரைஸ் 1 கப் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து 3 கப்பு ரைஸ் சாப்பிட்ருந்தீங்கன்னா 1 கப்பு ரைஸ் எடுத்துக்கோங்க, 1 கப்பு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, அதாவது காய்கறிகள், 1 கப்பு வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3ம் நீங்கள் 3 கப் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா 1 கப்பாக மாற்றிங்க. அதே மாதிரி சப்பாத்தியாக இருந்தால் 4 சப்பாத்தி எடுத்துகிட்டு இருந்தீங்க அல்லது 2 சப்பாத்தி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த 2 சப்பாத்தியை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். 1 சப்பாத்தி ஆக்கிட்டு அதில் 1 கப்பு காய்கறிகள், 1 கப்பு பழங்களாக மாற்றிக்கிங்க. இப்படி ரெகுலராக நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய கலோரிகள் அதிகமாகாது, வெயிட் போடாது. ஏன்னா நம்ம இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடனுக்குடன் வந்து குளுக்கோஸ் வந்து நம்ம ரத்தத்தில் கலந்து நம்ம வேலை செய்தே ஆகணுங்கிற கண்டிஷனை உருவாக்காது. ஸோ நம்ம முன்னோர்கள் அப்படி தான் வந்து வேலை செய்துக்கிட்டே இருந்ததுனால தான் வந்து அவங்களுக்கு இரத்த சர்க்கரை ஏறலை. அப்போ மதியம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 to 15 minutes வாக் பண்ணணும். அப்படி வாக்கிங் போகும்போது
நீங்கள் வந்து ஹெவி ஒர்க்கே இல்லைனாலும் உங்களுடைய கலோரி பேர்ன் அவுட் ஆகிட்டு அந்த இரத்த சர்க்கரை போய் இரத்தத்தில் கலக்கிறது தடைப்படுத்தப்படும். அப்புறம் நம்ம ரெகுலராக வந்து நம்ம என்றைக்குமே அதிகமான டைரி ப்ராடக்ட்ஸும் சர்க்கரை பொருட்களையும் இருக்குதும் சரி இல்லைனாலும் சரி மீடியமாக வச்சுக்கணும். அல்லது அறவே சர்க்கரை இருக்கிறவங்க அறவே ஒதுக்கிடணும், இல்லாதவங்க ரொம்ப மினிமமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த இரத்த சர்க்கரைக்கு மெயின் காரணம் அதிகமான சுகரி பொருட்கள், பேக்கரி ஐட்டம், பிஸ்கட்ஸு, பேக்கரி ஐட்டம், பிஸ்கட்ஸு, டீ, காஃபி, அப்புறம் வந்து ஜங்க் ஃபுட்ஸு, இது எல்லாமே உடனே பிளட் சுகரை அதிகப்படுத்துது. ஸோ இதைய அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணிவிட்டு மதியம் வந்து 3 கப்பு இருக்கிறது ஒரே 1 கப்பு ரைஸு, 1 கப்பு வெஜிடபிள்ஸு, 1 கப்பு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு தயிர், பால் அதை எவ்வளவு குறைக்கணுமோ அவ்வளவு குறைச்சிக்கோங்க. ரத்த சர்க்கரை இருக்கிறவங்க, இல்லாதவங்க லிமிட்டாக வச்சுக்கோங்க, மீடியமாக வச்சுக்கோங்க. டைரி ப்ராடக்ட்ஸும் ஃபேட்டை வந்து அதிகப்படுத்தக்கூடியது, அதுவும் போய் சேர்ந்துட்டு இரத்த சர்க்கரையை உருவாக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுடைய உடலை எப்போவுமே அசைவு கொடுத்து கொண்டே இருங்க. அப்புறம் நைட்டு வந்து 6:30க்குள்ளே உங்கள் டின்னரை முடிச்சுருங்க. அட் எனி காஸ்ட் 6:30 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு ரொம்ப லைட்டாக சாப்பிட்டு ஒரு வெஜிடபிள் அல்லது ஒரு ஜூஸ் ஏதோ ஒன்று குடிச்சிட்டு ரொம்ப லைட்டு டின்னர். ரெகுலராக லைட் டின்னர் எடுத்திங்கன்னா அதிலிருந்து நைட்டு 6:30 மணிலேருந்து காலையில் 7-7:30 மணி வரைக்கும் ஒரு டைம் கிடைக்கும். அது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிம்பாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். லாங் ஃபாஸ்டிங் வந்து பிளட் சுகரை சமநிலையில் படுத்துறதுக்கு அது ரொம்ப உதவும். நீங்கள் 6:30 மணிலேருந்து காலையில் 7:30-8 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அந்த டைமிங் வந்து பிளட் குளுக்கோஸை சமநிலைப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து இல்லாதவங்களுக்கு, பிளட் சுகர் இல்லாதவங்களுக்கு கரெக்டாக வச்சுருக்கிறதுக்கும், அதே மாதிரி வந்தவங்களையும் சமநிலையில் வச்சுருக்கிறதுக்கும், அதாவது வந்து இல்லாதவங்கள வராமல் தடுக்கிறதுக்கும், அதே மாதிரி வந்தவங்கள சமநிலையில் வைக்கிறதுக்கு இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து உதவுது. அப்புறம் ஒவ்வொரு மீல்ஸுக்கும் இடையில் நீங்கள் கிராவிட்டிக்கு எதிராக எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அதுவும் பிளட் சுகரை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு உதவும். கிராவிட்டிக்கு எதிரானா கை காலை இப்படி மேலே தூக்கிறது. ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அந்த மாதிரியோ, அல்லது வந்து இந்த மாடிப்படிகள் இருந்தால் ஏறி இறங்கலாம் ஒரு 5 to 10 மினிட்ஸு. ஸோ இந்த மாதிரி ஏறி கிராவிட்டிக்கு எதிராக செய்யும்போது பிளட் சுகர் வந்து சமநிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் நல்லா சிரிக்கணும், அப்புறம் சந்தோஷமாக பார்த்துக்கணும். எப்பெல்லாம் சோகம், எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் பிளட் சுகர் கண்டிப்பாக அதிகமாகும். அதனால் உங்களை எப்போவுமே மகிழ்ச்சியாகவும் நல்லா சந்தோஷமாக சிரிக்கவும் பழகிக்கிங்க, வச்சுக்குங்க. சான்சஸ் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் மனசு விட்டு சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. சிரிப்பதும் மனசு விட்டு நம்ம எவ்வளவு தூரம் சிரிக்கிறோமோ, நம்ம அப்படியே சந்தோஷமாக இருக்கிறோமோ, அது இரத்த சர்க்கரையை சமநிலையில் வைத்திருக்கிறதுக்கு மிகவும் உதவும். அப்புறம் நம்ம எப்போவுமே நல்லா தூங்கணும். நைட்டு 10 மணிக்குள்ளே படுத்துக்கணும். அப்புறம் 10 மணிக்கு படுத்து 7-8 மணி நேரம் நல்லா நிம்மதியாக டீப் ஸ்லீப்பிங் ரொம்ப முக்கியம். அந்த டீப் ஸ்லீப்பிங் ஹார்மோனல் சமநிலையில் வைத்திருக்கிறதுக்கு உதவும். இந்த மாதிரி கரெக்டாக தூங்கி காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் காலையில் ஒரு லெமன் சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு ரொட்டீனாக இந்த மாதிரி மன அழுத்தம் இல்லாமல், அதே மாதிரி வந்து எக்ஸசைஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் செய்யக்கூடிய எக்ஸசைஸ், அப்புறம் வாக்கிங், ஸ்லீப்பிங், இந்த மெத்தடை சரியான விதத்தில் ஃபாலோ பண்ணி ஒரு நாளைக்கு 4 லிட்டர் ஆஃப் தண்ணி குடிக்கணும். இந்த தண்ணி குடிக்கிறதுங்கிறது பிளட் சுகரில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சரியான
4 லிட்டர் தண்ணியை எவ்வளவு தூரம் உங்களால் குடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் குடித்து ஒரு ஆக்டிவாக இருந்து சூரிய ஒளியில் நல்ல ஒரு 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சூரிய ஒளியில் ஒரு நாளைக்கு 15 நிமிஷம்னாச்சு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகுங்க. இதில் விட்டமின் டி அதிகமாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுனா எலும்புகள், அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் பலமாகும். அதே மாதிரி பிளட் சுகரை ஹார்மோனையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த சூரிய ஒளியும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக இந்த ஹேபிட்ஸை, இந்த பழக்க வழக்கத்தை நம்ம சரியாக வச்சுருந்தாலே ஒன்றா இரத்த சர்க்கரை வந்தவங்களுக்கு சமநிலையில் இருக்கும், வராதவங்களுக்கு ப்ரீ டயபெட்டிக் வராமல் இருக்கிறவங்களுக்கு வராமல் அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு நம்ம வாழ்க்கை முறை மாற்றம் உதவும். ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக நம்ம என்ன வச்சுக்கணும்னா, காலையில் எழுந்ததுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமோ அது ரொம்ப முக்கியம். நிறைய படுத்துகிட்டே இருக்கிறது, உட்காந்துட்டே இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கணும். கொஞ்சம் ஆக்டிவாக நடக்கணும். அதே நேரத்தில் சின்ன சின்ன வேலைகளை தாங்களே செய்யணும். இந்த வேலையாட்களை விட்டோ அல்லது மற்ற ஆளுகள் செய்கிற வேலைகளை நம்மளே செய்து நம்மளை சிம்பிளாக வேலைகளை செய்து பழகினாலே கலோரிகள் பேர்ன் ஆகிடும். அப்படி கலோரிகள் பேர்ன் ஆகிட்டாலே உங்களுக்கு உடலில் எந்த சர்க்கரையும் ஏறாது. ஸோ நார்மலாக நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம ஒரு கரெக்டான வாழ்வியல் முறையை வாழ்ந்தாலே அதை பழக்கமாகவே மாற்றிடணும். காலையில் வாக்கிங், முடிஞ்சால் ஈவினிங்கும் ஒரு வாக்கிங் பண்ணுங்க. அதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம், 1/4 மணி நேரம், எவ்வளோ தூரம் முடியுதோ அந்த அளவுக்கு ஒரு 6:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ளே ஒரு வாக்கிங்கை முடிச்சுருங்க. அந்த வாக்கிங் கண்டிப்பாக உங்களுடைய ஃபுல் டேயில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புக்களை கரைச்சி பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு உதவும். ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக நம்மளை நாமளே மாற்றிக்கொள்ளும் போது தான் இந்த பிளட் குளுக்கோஸ் லெவல் சமநிலைக்கும் வரும். அதே மாதிரி இரத்த சர்க்கரை வராமலும் தடுக்கப்படும். ஸோ நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக 80, 90, 100, 120 வயசு வரைக்கும் வரணும்னா நம்ம 25லேருந்தே நம்ம இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை நம்ம ஹேபிட்ஸாக மாற்றிக்கணும். நம்ம பழக்க வழக்கங்களாக ஹேபிட்ஸாக இதை மாற்றும்போது தான் நம்மளுடைய ஆரோக்கியம் நீடித்து நிலைத்து நிற்கும். நான் சொன்ன மாதிரி நம்ம கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும். டைரி ப்ராடக்டை, தயிர், பால் இதையே குறைக்கணும். சுகர் ஐட்டத்தை அறவே ஒதுக்கணும். அப்புறம் பொரிச்ச ஐட்டங்கள், பேக்கரி ஐட்டங்கள், அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டு இதையும் ஒதுக்கணும். அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் காய்கறிகள், பழங்கள், புரோட்டீன் அதிகமாகணும். கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும். 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். அதே மாதிரி நிறைய சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இப்படி இருந்தாலே, இப்படி நம்ம வாழ்க்கை முறையை நாமளே மாற்றிக்கொண்டால் இதுதாங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக இருக்கும். அதுதாங்க இரத்த சர்க்கரை சமநிலையிலும் இருக்கும், வராதவங்களுக்கு வராமலும் இருப்பதற்கு இது ஒரு முக்கியமான பதிவு. இந்த பதிவை பார்த்து ஏற்கனவே உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும். இதைய ஒரு பாடமாக வச்சுக்கிட்டு பழக்கமாக மாற்றிக்கிட்டு உங்கள் லைஃப் லாங் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா அதுதாங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக இருக்கும். அது உங்களை இந்த மாதிரி வியாதிகள்லேருந்து கூட நம்ம சரியாக கொண்டு போகிறதுக்கு உதவும். சர்க்கரைங்கிறது, இரத்த சர்க்கரை அல்லது டயபெட்டிஸ், நீரிழிவு நோய்ங்கிறது ஒரு நோய் கிடையாது. அது இன்சுலின் பற்றாக்குறை. இன்சுலின் பற்றாக்குறைனா நம்ம சாப்பிட்றோம் நிறையா, ஆனால் அந்த சாப்பாட்டுக்குரிய வேலைகள் செய்கிறதில்ல. வேலைகள் செய்தால் இன்சுலின் நம்ம சாப்பிட்ட நம்ம ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் கீக்கலான இன்சுலின் சுரந்துடும். ஆனால் வேலை செய்யாதனால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு அப்படியே குளுக்கோஸாக மாறி நம்ம ரத்தத்தில் போயிடு அந்த அளவுக்கு இன்சுலின் சுரக்கலை.
அதனால தான் என்ன ஆகுது, இரத்த சர்க்கரை அதிகமாகிடுது. ஆனால் சின்ன சின்ன வேலைகள் செய்து வாக்கிங் போய் கொஞ்சம் நைட்டு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்து இப்படியெல்லாம் பண்ணும்போது நம்ம ஈஸியாக நம்மளுடைய இரத்த சர்க்கரையை எரிச்சிட்றோம், கலோரியாக எரிச்சிட்றோம், வேலையாக மாற்றிடுறோம். மாற்றும்போது ரத்தத்தில் போய் சேர்றது கம்மியாயிடுது, பிளட் சுகர் கம்மியாயிடுது. அதுக்கு கரெக்டாக இன்சுலின் சுரந்து சமநிலையில் மாற்றிடுது. இது தாங்க பாடம், இது தாங்க லெசன். இப்படி செய்தீங்கன்னா ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக இரத்த சர்க்கரை சமநிலையிலும் இருக்கும், வாழ்க்கை பயணமும் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும். இரத்த சர்க்கரை வந்தவங்களுக்கும் சமநிலையில் இருக்கும், வராதவங்களுக்கும் காலம்புறா ஒரு கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கும். இதை தான் நம்ம முன்னோர்கள் பாடுபட்டாங்க. முன்னோர்கள் அந்த மாதிரி தான் வாழ்ந்தாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி பிளட் சுகர் இல்லை, 50 வருஷத்துக்குள்ளே தான் வந்துச்சு. ஏன்னா மனிதன் எல்லாமே மிஷின் ஆகிடுச்சு, நடக்கிறது இல்லை, வெஹிக்கிள்ஸு. அதனால தான் இந்த வியாதியே அதிகமாச்சு. ஸோ எவ்வளவு தூரம் நடக்கிறோமோ, எவ்வளவு தூரம் வேலைகளை செய்கிறோமோ, எவ்வளவு தூரம் இயற்கையோடு ஈந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த வியாதி வராது அல்லது சமநிலையில் இருக்கும். வேலைகள் செய்யாமல் படுத்து இருக்கிறது, தூங்கிறது, ஒரே இடத்துல இருக்கிறது, மன அழுத்தத்தோடு இருக்கிறது, சரியாக தூங்காமல் இருக்கிறது, நைட்டு சரியாக தூங்காமல் இருக்கிறது, இது எல்லாமே சேர்த்து தான் இந்த வியாதியை அதிகமாக்குது. அப்புறம் டீ, காஃபி, டைரி ப்ராடக்ட்ஸ், அதாவது தயிர், பால், வெண்ணெய், இது எல்லாமே அதிகமாக சேர்த்துக்கிறத குறைச்சோம்னாலே நம்மளுடைய இரத்த சர்க்கரை சமநிலையில் இருக்கும். ஸோ இத்துடன் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 71 முடிந்தது. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 72 சந்திப்போம். இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மிகவும் நன்றி. நன்றி, வணக்கம்.